நீ நான் காதல் சீரியல்ல இங்க ஒரு பக்கம் முரளி கல்யாணம் நின்னு போன கடுப்புல பயங்கர கோவத்துல இருக்கிறாப்ல ராகவ் மேல. அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நின்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அபி தனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அபிய மீட் பண்ணி தன்னோட அதாவது அபியோட அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. ஸோ பணத்த பத்தி நீ கவலைப்படாத நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில மறுக்கிற அபி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கடனா வேணா வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி குடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க என்னடான்னா, அந்த விக்னேஷ் வேறயா வந்து அபிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீட்ல வந்து பேசட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. அபி இருந்துகிட்டு எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இப்ப மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, அபி வந்து பார்த்தீங்கன்னா, ஆபீஸ்ல அதாவது பொட்டிக்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அதில அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் குடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வர சொல்லியிருக்கிறாங்க. அதே இடத்துல ஏற்கனவே நம்ம ராகவ் வேறயா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிசினஸ் டீலிங் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே இடத்துல நம்ம அபியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபிகிட்ட வந்து பயங்கர சூப்பரா வந்து ப்ரப்போஸ் பண்றாப்ல. ஸோ இத ராகவ் பார்த்துடுறாப்ல. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் பண்றாப்ல. எங்க வந்து பார்த்தீங்கன்னா, அபி காதல ஏத்துக்குவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நவுந்து போயிடுறாப்ல. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கும் காமிக்கல, ராகவுக்கும் தெரியாது. இங்க முரளி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரிய மீட் பண்ணி ஏன் ராகவ உட்டீங்க? அப்படிங்கிற மாதிரி சுந்தரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.